பொண்ண பத்தியா கல்யாணத்துக்கு போகணும் பெரிய காரை நான் எடுத்து வைக்க சொன்னேன் அதை அவ எடுத்துட்டு போறா. நாம வேற கார்ல போனா போச்சு. அவ வேற கார்ல போனா ஆகாதா? இப்படித்தான் ஒவ்வொரு காரியத்திலும் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறா. நீயாவது அவளை திருப்தியான்னு பார்த்தா அதுவும் இல்ல. அவ என்ன ஆம்பளை பிள்ளையா இல்ல சின்ன குழந்தையா? அவளை அடிச்சு பயமுறுத்தி திருத்துறதுக்கு நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். இதுக்கு மேல நான் என்னங்க செய்ய முடியும்? டிரைவர், சின்ன கார் எடுத்துட்டு வா. அந்த கல்யாணத்துக்கு சின்ன கார்ல போனா கௌரவமா இருக்குமா? மாடியில இருந்துட்டு கோபுரத்தை பார்க்காம குப்பை மேட்டை பாக்குற கஞ்சன்னு 10 பேர் பேச மாட்டாங்க? பொற்கொள்ளர் கழுத்துக்கு பொன்னகை எதுக்குங்க? கௌரவம் கார்ல இல்ல, உங்க பேர்ல இருக்கு. சரி சரி, பெரிய கார் இப்ப எங்க போயிருக்கு தெரியுமா? ஆல்ரைட் பொன்னுசாமி, எங்க நடக்கிறதுக்கு எனக்கு அடிக்கடி போன் பண்ணு. நான் சீக்கிரமே ஒரு வழி பண்றேன். ஓகே? பிளடி நான்சென்ஸ். என்னங்க என்ன விஷயம்? நம்ம பாம்பே பிரான்ச்ல வேலையே சரியா நடக்கலையா? அந்த மேனேஜர் கொஞ்சம் கூட ஒழுங்கு இல்லையா? வர்ற லாபத்தெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. இப்பதான் பியூன் பொன்னுசாமி எனக்கு போன் பண்ணி சொன்னா என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. கைக்கு அடக்கமா இருக்கிற தொழில் கடல் மாதிரி ஆயிடுச்சுன்னா இப்படி ஊரானுங்க தான் சாப்பிட்டு போவானுங்க. கரெக்ட். நானே பம்பாய்க்கு போய் எல்லாத்தையும் சரி பண்ணலாம்னா ஹார்ட் பேஷண்ட், எங்கேயும் வெளியூர் போக கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. என்ன செய்யறது? நம்பிக்கையான ஒரு ஆளை பாம்பேக்கு அனுப்பி ஆபீஸ செக் பண்ண சொல்றது. இந்த காலத்துல எவனை நம்புறது? காரியம் ஆகணும்னா பல்ல காட்டுறான், காரியம் முடிஞ்சது தண்ணி காட்டுறான். ஆஸ்தி பாதி ஆள் பாதின்னு சொல்லுவாங்க. என்கிட்ட ஆஸ்தி இருக்கு, நிர்வாகம் பண்ண ஆள் தான் இல்ல. நமக்குன்னு ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்தா இந்த பிரச்சனைக்கே இடமில்லை. கார்ல பெட்ரோல் இல்லாம காந்தி மண்டபம் பக்கத்துல நிக்குது. டிரைவர் அனுப்பி எடுத்துட்டு சொல்லு. நீ எப்படிமா வந்த? டாக்ஸில. இத்தனை கார் இருக்கும்போது டாக்ஸில வந்தா உன் புருஷன் கௌரவம் என்ன ஆகும்? அத்தனை காரும் ஷெட்ல தாமா இருக்கு. நான் எடுத்துட்டு போன கார்ல தான் பெட்ரோல் தீர்ந்து போச்சு. 10 பெட்ரோல் பங்க் சொந்தக்காரன் தான். என் கார் நடு ரோட்ல பெட்ரோல் இல்லாம நின்னா பாக்குறவன் என்ன நினைப்பா? கேளண்டி. டேங்க் ஃபுல்லா தான் பெட்ரோல் ஊத்திக்க முடியும். ஒரு பெட்ரோல் பங்காவா கார்ல எடுத்துட்டு போக முடியும்? சொல்லம்மா. காலையில ஃபுல்லா இருந்த பெட்ரோல் மத்தியானத்துக்குள்ள எப்படி காலியாச்சு? கார் ஓடிக்கிட்டு தான் பெட்ரோல் தீரத்தான் செய்யும். அது என்ன மணிமேகல இருந்த காரா? ஓடோட பெட்ரோல் பெருகிட்டே இருக்கிறதுக்கு. பச்சை தண்ணியை கூட அனாவசியமா செலவழிச்சு பழக்கம் இல்லை எனக்கு. நீங்க பிறந்த தர்மாஸ்பத்திரியா இருக்கும். நான் பிறந்தது என் சொந்த பங்களாவில ஏர் கண்டிஷன் ரூம்ல. இல்லம்மா? ஆமா. கேட்டியாடி? சரி சரி. என்ன சரி? அவ சொல்றதும் சரிதானே. அவ செல்வத்துல பிறந்தவ. சின்ன வயசுல இருந்தே எடுத்து கொடுத்து பழகிட்டா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒரு ஏழை குழந்தை ஆசைப்பட்டு கேட்டாங்கிறதுக்காக கையில கிடந்த மோதிரத்தையே கழட்டி கொடுத்தவளாச்சே. அந்த புத்தி என்ன அவளுக்கு போகல. கான்வென்ட்ல படிச்சவ காசோட அருமை தெரியல. இதுவே ஒரு ஆம்பளை பிள்ளையா இருந்தா பின்னாடி சம்பாதிச்சு போடுவான்ற தைரியத்திலேயாவது இருக்கலாம். பயப்படாதீங்கப்பா. ஆணுக்கு மட்டும்தான் சம்பாதிக்க தெரியும், பெண்ணுக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க. நான் ஆணுக்கு ஆண், பெண்ணுக்கு பெண். அப்படியா? உனக்கு எனக்கு ஒரு சவால். நம்ம பாம்பே பிரான்ச் மேனேஜர் ஒரேடியா ஊழல் பண்ணி கொள்ளையடிச்சிட்டு இருக்கான். நீ நேரம் அங்க போய் ஆபீஸ்ல எல்லாத்தையும் செட் ரைட் பண்ணி திரும்ப வரும்போது அட்லீஸ்ட் ₹1,00,000 லாபத்தை கொண்டு வந்து காட்ட முடியுமா உன்னால? என்ன யோசனை பண்ற? எனக்கு தெரியும் நீ செலவழிக்கத்தான் பிறந்தவ, சேர்க்க பிறந்தவ இல்லை. டாடி பாக்குறீங்களா? உங்க சேலஞ்ச நான் ஏத்துக்கிறேன். சேலஞ்ச்? சேலஞ்ச். வாங்கடியம்மா குட்டிகளா. அரஞ்சனா ஆபீஸுக்கு வர டைம் ஆகுது. மேனேஜர் வந்துட்டாரு தெரியுமா? ஆமா, அவர் வந்தாலும் ஒண்ணுதான் வராங்க. இந்த மாதிரி இடையிலே கொஞ்சம் வேலையும் செய்யுங்க. தாரசம் வசீகர கண்கள் தீத்தரும் முகம் தந்த பிம்பம் ஆடும் மயில் விளையும் மொழியாள். ஆஹா, ஓஹோ, என்ன மணிமாமா, நேற்று சாயந்தரம் மாயாவத்துல இருந்து மாமி வந்துட்டாப்ல இருக்கேன். அட அசடே, எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்ற? நேற்றுக்கு இல்லாத ஒரு காதல் கடை இன்னைக்கு உங்க முகத்துல படிச்சுன்னு வீசுறதே என்ன ஜாலிதானா? இதெல்லாம் தாம்பத்தியத்துல சகஜா, கண்டுக்க கூடாது. பன்னீர் போயிருந்தா துணி கூட பேசிடப்படாத.
தரரா, தரரா. பயங்கர பயம். ஏண்டி லீலா, இந்த வாரம் என்ன படம் பார்த்த? ஒண்ணுமில்ல. ஏண்டி? அவ படம் தாண்டி பாப்பா. அப்படியா? இவ ஒருத்தி பாக்கும்படி எந்த படம் இருக்கு? எல்லாம் ட்ரை சப்ஜெக்ட். கதை யாருக்கடி வேணும்? அது சரிதான். ஹலோ மேஸ்திரி, குறிச்சிக்கப்பா. ஒரு பெரிய லோடு ஆத்து மணல், 1 லோடு செங்கல், 5000 கண்டி ஓடு, 10 வண்டி குழிமணல். சிமெண்ட் வேற இடத்துல சொல்லிட்டேன், சீக்கிரம் அனுப்பிடு. சரிதானே? நம்பரை கேட்டு கேட்டு அழுத்து போய் இங்க வந்த. நீ என்ன ஆபீஸ் போன்லயே உன் புருஷனுடைய கான்ட்ராக்ட் விவகாரங்கள்லாம் முடிக்கிற. இந்த ஆபீஸ்ல வேலை செய்யறதுக்கு காரணமே இந்த டெலிபோன் வசதி ஒண்ணுக்காகத்தான். ஏன்னா எனக்கு டெலிபோன் வசதி இல்ல பாரு. ஆமா, மாசம் 750 ரூபாய் எப்படி என்னால கட்ட முடியும்? இது மேனேஜருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? அவர் மட்டும் ஒழுங்கா ஆபீஸ் மேனேஜர்ங்கிற முறையில 1000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு, 50 சொந்த பிசினஸ் பண்றாரு. இதுல எடுத்ததுக்கெல்லாம் கமிஷன் வேற. கமிஷன் காசிநாதன் என்ன சொல்லுவாங்க. நம்ம கிட்ட கமிஷன் இல்லாம எந்த காரியமும் நடக்காது. எத்தனை பெர்சன்டேஜ் கொடுப்பீங்க? எஸ் சார், நீங்க இந்த கம்பெனி மேனேஜர், உங்க நிர்வாகத்துலதான் இந்த கம்பெனியா நடக்குது. நீங்களே இப்படி கமிஷன் கேட்டா பக்தன் கடவுள்கிட்டயே கமிஷன் கேட்கிற காலம் ஐயாது. சின்ன பசங்களை கடைக்கு போக சொன்னா என்ன கொடுப்பீங்கன்னு கேட்கல. அங்க இருந்துதான் கமிஷனே ஆரம்பம். பசங்களே கேட்கிறப்போ நாம ஏன் கேட்க கூடாது? சரி சார், முடிங்க. ஆமா, உங்களுக்கு எத்தனை % கமிஷன்? 30. ஆப்ரே, உங்களுக்கு மட்டுமே அவ்வளவு கமிஷன் கொடுத்தா சில்லற தேவைகளுக்கெல்லாம் நான் என்ன சார் செய்வேன்? எல்லாருக்கும் சேர்த்துதான். அது எல்லாருக்கும் சேர்த்துதானா? கம்பெனி உருட்டா போலதான். மன்னன் எவ்வழியோ மக்கள் அவ்வழி. எப்படியோ முடிங்க சார். என்னடி லீலா பண்ணும், எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற? யோ சாமி, ஏன் இந்த கவலை? இல்ல, பாக்குறதுக்கு தரதரன்னு தக்காளி பழம் மாதிரி இருக்கா. முட்டை பசங்க சும்மா இருக்க மாட்டாங்களே. யோ கொண்டு போய் வேலை பாரு. ஆமா, பொல்லாத வேலை. மாமா, அந்த பொண்ணை நான் கணக்கு பண்றேன். எனக்கு நீர் போட்டிய உண்மை சந்தி சிரிக்க வைக்கிறேன். பொழுது போடுறதுக்கு தானே ஆபீஸுக்கே வர்றது. நின்னது வதனமும் நீர்விழியும் கண்டு ரம்பா சுவாமி. அரே क्या गुंडो ये இன்னைக்கு बड़ा खुशीல இருக்கறா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவர் சம்சார மாயாவத்தன் வந்திருக்காங்களா? மூடு வந்துருச்சு, இங்க செலிப்ரேட் பண்ண பாக்குறேன். நம்மளுக்கு எப்போ செலிப்ரேட் பண்றாங்க? ஆமா, சிங்கப்பூர்ல இருந்து எப்போ வந்தீங்க? நம்ம நேரா இங்கே வந்தோம். என்ன ஃபாரின் திங்ஸ் கொண்டாந்துருக்கீங்க? अरे देखो सब तुम्हारा सामान है. इधर देख. லவ்லி. कैसा? சார், எஸ் சார். சாமி, உங்களை மேனேஜர் கூப்பிடுறாரு. இது என்ன மேனேஜர் கூப்பிடாரா? மேனேஜரா கூப்பிட்டீரா? ஆமா, அந்த என்ன அது ஒரே செக்ஸியா வந்து நிக்கிறீங்க? ஐயோ ஈஸ்வரா, இல்ல இப்படி பண்ணிட்டா. யாருப்பா அவர் சேர்ல கம் பட்டது? வயசானவர்கிட்ட தான் விளையாட்டா? யாருமா நீ? மேனேஜரை பார்க்கலாம். ஏன் என்ன பார்த்தா மேனேஜரா தெரியலையா? நான் தான். என்ன விஷயம் சொல்லு. அந்த கமிஷன் புள்ளி ஆட்ட கூட்டிட்டு போகுது. இன்னைக்கு பலிதான். ஆமா, இந்த சென்ட் வாசனையா இருக்குமா? अरे நம்ம மேலே நிம்பல் சந்தேகப்படுறான். சிட் டவுன். தேங்க்ஸ். என்ன விஷயமா வந்திருக்க? இந்த ஆபீஸ்ல ஓ அதுவா, இந்த ஆபீஸுக்கு ஒரு அழகான லேடி டைபிஸ்ட் தேவைன்னு விளம்பரம் படுத்தியிருந்தோம். அது விஷயமா தான் பார்க்க வந்தேன். நேம்? ராணி. குவாலிஃபிகேஷன்? BA கிளாஸ்? ஃபர்ஸ்ட் கிளாஸ். கல்யாணம் ஆகல. ஓகே 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 ஓகே. பட் இந்த வேலை உனக்கு கிடைக்கணும்னா சில நிபந்தனைகள். சொல்லுங்க. சம்டைம்ஸ் ஓவர் டைம் வேலை செய்யணும். நைட்டு 9 மணிக்கு மேலேயும் என் கூட தங்க வேண்டி வரும். ஓஹோ, ஓகே. ஞாயிற்றுக்கிழமைகள்ல மகாபலேஸ்வர், லோனாவாலா அங்க இங்கன்னு என் கூட சுத்த வேண்டி வரும். அப்புறம் சுருக்கமா சொல்ல போனா கொஞ்சம் ஃப்ரீயா லிபரலா நடந்துக்கணும், அவ்வளவுதானே? எனக்கு சம்மதம். புத்திசாலி பொண்ணு, ரொம்ப சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டியே. அப்போ நீ தங்கறதுக்கு இப்பவே ரூம் அரேஞ்ச் பண்ணும். பாப்போல. பாப்பா பாப்பாவா? அடப்பாவி. யோ, உனக்கு இப்படி ஒரு அழகான பொண்ணு இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா உன்னை எப்பவும் மேல தூக்கி வைப்பேன். அட போங்க சார். ஐயா வந்திருக்காங்களாமா? இல்ல, நான் மட்டும் தான் வந்தேன். நல்லா இருக்கீங்களா? ஓ, என்ன இதெல்லாம்?
ஆபீஸ்ல எல்லாரும் டிபன் காபி வாங்கிட்டு வர சொன்னாங்க. 10 மணிக்கா? யாருப்பா அது? நம்ம முதலாளியோட 2வது பொண்ணுங்க, ராணி அம்மா. என்ன மேனேஜர் சார், தங்க இடத்துக்கு போலாமா? சாரி, ஐ எம் சாரி மேடம், எக்ஸ்ட்ரீம்லி சாரி. சேடா யூ ரெடி. இது என்ன ஆபீஸா இல்ல சண்டை கடையா? நீங்க எல்லாம் சம்பளம் வாங்கல, உங்க கம்பெனியா இருந்தா இப்படிதான் நடந்துப்பீங்களா? யார் இது? கஸ்டமரா? இல்ல மேடம், ஃபாரின் திங்ஸ் விக்கிறவரு. தேவையானதை கொடுத்துட்டு அப்பப்ப தவணையில வாங்கிப்பாரு. यस मैडम, पाउडर है, सेंट है, अंदर में सोप है, क्या होना? ஓனானும் இல்ல பள்ளி இல்ல. முதல்ல எடுத்து காலி பண்ணுங்க. அப்போ வீட்டு में आता? சரி. ओ नको, मैं जा. யார் நீங்க? நான் தான் ஹிட்லருக்கு. நாரி போன கூழுக்கு அழுகி போன மாங்காய கட்டிட்ட மாதிரி ஊழல் மேனேஜருக்கு இப்படி ஒரு ஹெட் கிளாக்கா? ஆஹா, ரொம்ப பிரமாதம். பூர்வீக தஞ்சாவூரா? ஏன் இல்ல, இந்த மாதிரி பழமொழி எல்லாம் அங்கதான் சொல்லுவா. வேலையில இருந்து அனுப்பிச்சு உங்களால பழிச்சுக்க முடியுமா? மன்னிக்கணும், எல்லாம் சேர்த்த தோஷம் தான். கங்கா தீர்த்தமானாலும் கடல் ஜலத்தோட கலக்கிற போது உப்பு கரிக்கத்தானே செய்யும். என்னை விட்டுடுங்க, நான் திரும்பிடுறேன் குடும்பத்தை. ஏயா, முதலாளி வெளியூர்ல இருந்தா மொட்டை அடிக்கிறதா முடிவா? உன்னை நான் லேஸ்ல விட மாட்டேன். எங்க அப்பாவை ஏமாத்துற மாதிரி என்ன ஏமாத்த முடியாது. இமிடியேட்டா எல்லா கணக்கும் எனக்கு வந்தா. யோ, எல்லா கணக்கும் எடுத்து சீக்கிரம் வாங்கலையோ.